ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டுட்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். சேலத்தில் இருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம போர்டுல ஜாதகம் பதிவு செஞ்சிருக்கோம். ஆண் ஜாதகம் தருமபுரியிலிருந்து வந்து பார்த்தாங்க. ஜாதகரும் ஜாதகருடைய மனைவியும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த ஜாதகத்துல நம்ம பண்டமண்டல் விதி சுகர் நாடியில நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஜாதகம் நம்ம கிட்ட வருது அப்படின்னாவே அந்த திசா புத்தி சார்ந்துதான் அவர்களுடைய கேள்வி இருக்கும். என்ன திசா புத்தி ஓடுதோ அதை சார்ந்துதான் அவர்களுடைய கேள்விகள் அமையும். நான் போர்ட்ல பதிவு செஞ்சிருக்கேன். நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 5/8/1978 5/8/1978 10:15 PM 10:15 PM. மீன லக்னம் லக்னத்திலேயே கேது. மீன லக்னத்திலேயே கேது பகவான். லக்னத்துக்கு 5 கடகத்துல குரு பகவான் சூரிய பகவான். லக்னத்துக்கு 6ல சிம்மத்துல சந்திரன் சனி பகவான் புதன். லக்னத்துக்கு 7ல சுக்கிரன் ராகு செவ்வாய். ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி அப்படியே நவாம்ச கிரகம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னம் மகர லக்னம். கும்பத்துல சுக்கிரனும் ராகுவும், மீனத்துல செவ்வாய், மிதுனத்துல சந்திரன் புதன் சனி பகவான். நவாம்சத்துல சந்திரனும் புதனும் சனி பகவானும் மிதுனத்துல வச்சுக்காங்க. கடகத்துல குரு பகவான், சிம்மத்துல கேது, தனுசுல சூரிய பகவான். இது நவாம்சத்துல உள்ள கிரகம் நம்ம சொல்லிட்டோம். ராகு திசையில ராகு சுயபுத்தி நடக்குது இந்த ஜாதகருக்கு. வயது 48. தற்சமயம் இப்பதான் இவங்களுக்கு திருமணமே நடந்திருக்குது. ராகு திசையில ராகு சுயபுத்தி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணமே இவங்களுக்கு ஆயிருக்குது. இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு திருமணமே இப்பதான் ஆணிச்சு. ஏன் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா, ஒரு கடை வைக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தாங்க. அது தொழில் சார்ந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி, இங்க திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, நம்ம ஜாதகம் வயது திசாபுத்திகள் எல்லாமே கடிதம் செஞ்ச உடனே மீன லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ராகு செவ்வாய். உங்கள் திருமணமே பாத்தீங்கன்னா மதம் மாறி திருமணம் செஞ்சா மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணங்கிறது ஒண்ணு அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜனனத்துல திருமணங்கிறதே இல்லைங்க சார் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஜாதகர் சொன்னாரு, 48 வயசு நான் பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா பெண் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு மதம், மனைவி ஒரு மதம், வேறு மதத்துலதான் இப்ப நான் மனசுக்கு பிடிச்சுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு வருஷமா எங்க இனத்திலேயே வேணும், எங்க மதத்திலேயே வேணும் தான் நாங்க பார்த்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப நான் மதம் மாதிரி பண்ணதுனாலதான் கல்யாணம் அமைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. இல்லைன்னா நான் இப்படி மதம் மாறாம பண்ணியிருந்தேன்னா எனக்கு திருமணமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா, நீங்க மதம் மாறி திருமணம் செஞ்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜனனத்துல திருமணத்தை கொடுத்துருக்குது. நீங்க வேற மதம் உங்க இனத்திலேயே பார்த்துட்டு இருந்தீங்களா, இன்னும் 48 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு திருமணம் என்பது ஒரு கேள்விக்குறிதாங்க சார். பரவாயில்ல, நல்ல முடிவு எடுத்து திருமணம் பண்ணாது வாழ்த்துக்கள் சொல்லி நானே அவருக்கு என்கரேஜ் பண்ணேன். ஏன் நம்ம இந்த விதிமுறையை சொன்னோம் அப்படின்னா, எந்த லக்னத்துக்குமே 7ஆம் பாவம் நம்மளுக்கு திருமணத்தை செய்யும் சார். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் அதனுடைய பலனை முழுமையா எடுத்துக்கும். 7ஆம் பாவத்துடைய தன்மையை முழுமையா அதில் உள்ள கிரகம் எடுத்துக்கும். அப்ப மீன லக்னத்துக்கு 7ஆம் பாவம் நம்மளுக்கு கன்னியில பாருங்க, சுக்கிரன் ராகு செவ்வாய். 7ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாரு. 7ஆம் அதிபதி புதன் பாத்தீங்களா 6க்கு போயிட்டாரு. அப்ப 7ஆம் பாவத்துல இருக்கிற அந்த சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகம். 7ஆம் பாவத்துல சுக்கிரன், அதுக்கு முன்னாடி சனி பகவான் இருக்காரு, சுக்கிரனுக்கு பின்னாடி ராகு இருக்காரு. சரிங்களா? 7ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகம். அது மட்டுமா, அந்த கன்னி வீடுங்கிறது கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு. கன்னி வீடு
அந்த வீட்டுல சுக்கிரன் இவருக்கு நீசம். அந்த வீட்டுல சுக்கிரன் நீசம். ராகுவுடன் 1 டிகிரியில இருக்காரு. ராகுவுடன் 1 டிகிரியில இருக்காரு. அதுவே மிகப்பெரிய குற்றம் தான். அதனாலதான் இவ்வளவு வருஷமா திருமணங்கிறத அவருக்கு நடத்தி வைக்கல. கலத்திரக்காரகன் பாத்தீங்களா, ராகுவுடன் 1 டிகிரியில இருக்கக்கூடாது. ஆணுக்கு பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பாத்தீங்களா 1 டிகிரியில இருந்துச்சுன்னா அவரவர் இனம் மதத்துல முறையா திருமணம் செய்ய முடியாது. ஒரு கருத்து. மதம் மாறி பண்ணதுக்கு 7ஆம் பாவத்துல ராகு கேதெல்லாம் அந்நிய மொழி பேசும் கிரகம். ராகு பகவானும் கேது பகவானும் பாத்தீங்களா அந்நிய மொழி பேசும் கிரகம். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பெண்ணும் பாவகிரகம் வரக்கூடாது. 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பெண்ணும் பாவகிரகம் வரக்கூடாது. கலத்திரக்காரகன் சுக்கிரனுக்கு முன்னும் பெண்ணும் பாவகிரகம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்துச்சுனாலும் இனம் மத மாதிரிதான் பண்ணணும். ராகு சுக்கிரனுடன் 1 டிகிரியில ராகு வந்துட்டாலும் நம்மளுக்கு பாத்தீங்களா சுக்கிரன் பாருங்க கன்னியில இருக்காரு, ராகுவும் கன்னியில இருக்காரு. நவாம்சத்துல பாருங்க கும்பத்துல சுக்கிரனும் ராகும் ஒரே டிகிரியில தான் இருப்பாங்க. இப்படி ஒரே டிகிரியில வந்துட்டாலும் திருமணங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் சார். ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். 2ஆம் அதிபதி பாருங்க செவ்வாய், அவரும் 7ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரா. 11ஆம் அதிபதி சனி பகவான், அவரும் 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரா. அவர் சந்திரன் கால், அவரும் 6லயே எல்லா கிரகமும் நம்மளுக்கு அமைஞ்சிடுச்சு. அதனால மாற்று திருமணம் அப்படிங்கிறதா இவருக்கு பொருந்தி வருது. அதனால மாற்று திருமணம் தான் இவருக்கு நடந்திருக்குது. அப்ப நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம், அந்த பொண்ணு பாத்தீங்களா முஸ்லீம். அந்த பொண்ணு முஸ்லீம். ஆனா தமிழ் பெண்ணை போல எங்களுடைய தோற்றம் எல்லாமே அவங்க மாத்திக்கிட்டாங்க. தமிழ் பொண்ணு போல நல்லா பூ போட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு தமிழ் பொண்ணதால அவங்க வந்திருந்தாங்க. பரவாயில்ல. இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற இனத்துல பண்ணினாதான் நம்மளுக்கு ஏதோ திருமணங்கிறது அமையும் அப்படிங்கிறது அவரு பண்ணிக்கிட்டாரு. இவரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அப்பயும் நம்ம சொன்ன ஒரு ஜாதகத்துல, இது உங்க ஜாதகத்துக்கு உங்க முறை தாண்டி வேற முறையில பாருங்க சார், பார்த்தீங்களா மட்டும் திருமணம் அமையும் அப்படின்னு நம்ம சொன்னதை அவர் மனசுல வச்சுக்கிட்டாரு. அது மட்டுமாங்க சார், அதை விட இவர் அனுப்பின ஜாதகத்துல எல்லாமே பாத்தீங்களா ஆணை விட பெண்ணுக்கு பாத்தீங்களா கிரகம் பாவகிரக எண்ணிக்கை அதிகமாவே இருக்கும். இவர் திருமணத்துக்கு ஜாதகம் அனுப்பிட்டு தான் இருப்பாரு. ஆணை விட பெண்ணுக்கு கிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாலுமே அந்த பெண் பாத்தீங்களா அந்த குடும்பத்துல இணக்கமா வாழ மாட்டா. சண்டை சச்சரவு, போராட்டம், கோர்ட்டு கேஸு, பிரிவினை, டைவர்ஸ், இது எல்லாமே அந்த பாவத்துல நம்மளுக்கு கொடுத்துரும். என்னன்னா நம்மளுக்கு கிரக இணைவு அப்படின்னா தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நூல்கள்ல கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல இது நம்ம கருத்தரங்கத்திலையும் சொல்லியிருக்கோம். தோஷ சாமியம் அப்படின்னா நம்மளுக்கு லக்னம் 2, 4, 7, 8, 12. லக்னம் 2, 4, 7, 8, 12. இந்த பாவத்துல நம்மளுக்கு பாவகிரகமான சூரியன், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது பெண்ணுக்கு இப்படி இருக்குன்னா ஆணுக்கு இதை விட அதிகமா இருக்கணும். இந்த பாவகிரகம் நம்ம சொன்ன பாவங்களான லக்னம் 2, 4, 7, 8, 12 பாவத்துல ஆணுக்கு பாவகிரகம் இருக்கு, பெண்ணுக்கு பாவகிரகம் இருக்குன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே 25%, ஒவ்வொரு பாவகிரகத்துக்குமே 25%. ஆணுக்கு 100% இருக்கு அப்படின்னா பெண்ணுக்கு 75% தான் இருக்கணும். ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா இருந்தால் அந்த பெண் அந்த வீட்டில் இணக்கமாக கணவனுடன் வாழ மாட்டாள். ஒரு பிரிவினை, ஒரு சண்டை, ஒரு விவாகரத்து அப்படிங்கிறது அமைச்சு கொடுத்துருவோம். அப்ப நம்ம திருமணம் பொருத்தம் போடுறப்பயே பாவகிரக சேர்க்கை ஆணுக்கு எவ்வளவு % இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கு நம்ம 25% சொன்னோம். பாவகிரகத்தில் நம்ம 5 கிரகம் சொல்லியிருக்கிறோம். 5 கிரகத்துக்குமே 105%. நம்ம சொன்ன பாவத்துல மட்டும்தான் இந்த கிரகம் இருக்கணும். மற்ற பாவத்துல இருந்தா நம்ம எடுக்க தேவையில்லை. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே 125 நம்மளுக்கு வந்துடும் 5 கிரகத்துக்குமே. அப்ப 25% ஒவ்வொரு கிரகத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சு ஒரு ஆணுக்கு 75 இருக்குதுன்னா பெண்ணுக்கு 50 இருக்கிற மாதிரி பொருத்தி கொடுங்க. ஒரு ஆணுக்கு 50 இருக்குதுன்னா பெண்ணுக்கு 25 இருக்கிற மாதிரி அப்படி போடுங்க. இப்படி ஆணை விட பெண்ணுக்கு குறைவா போட்டு நீங்க திருமண பொருத்த போட்டு கொடுக்குறப்ப அந்த தோஷ சாமியம் பெரியதளவுல பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க சார். அதே மாதிரி நம்மளுக்கு லக்னம் 2, 4, நம்மளுக்கு 7, 8, 12 இந்த பாவத்துல எல்லாம் பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாதுங்க சார். இருக்கக்கூடாது.
நம்மளுக்கு சூரியன் ராகு, குரு ராகு, சனி பகவான் ராகு, சுக்கிரன் ராகு, சனி பகவான் ராகு இப்படியெல்லாம் இருந்துச்சு, செவ்வாய் ராகு இப்படியெல்லாம் பாவகரக சேர்க்கை இருந்தாலும் ஒரு மதம் மாறிய ஒரு திருமணத்தை தான் அந்த ஜாதகருக்கு ஒரு ஏற்படுத்திடுது. அவர் இனத்துல அவங்க முறையா திருமணம் செய்யக்கூடாது. இப்படி நம்ம சொன்ன மாதிரி லக்னம் 2, 4, 7, 8, 12 பாவத்திலெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரகம் செவ்வாய் சூரியன், சனி சூரியன், குரு சனி ராகு, செவ்வாய் ராகு, சூரியன் ராகு, சுக்கரன் ராகு, குரு ராகு இப்படியெல்லாம் கிரக நீங்க வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க இவங்க வசதியா இருக்கிறாங்கன்னா பெண் வந்து வசதி கம்மியா தான் பார்க்கணும். இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து படிப்பு குறைவா தான் இருக்கணும். இவங்க நல்லா அழகா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து கொஞ்ச நேரம் கம்மியா தான் இருக்கணும். இப்படி எல்லா வகையிலையும் தாழ்ந்துதான் பார்க்கணும். ஜாதகரோட இன்னும் நம்ம பலமா பெட்டரா பார்த்துட்டே இருந்தோமா திருமணம் எங்களுக்கு அமையாது. நம்ம சொன்ன விதிமுறை எல்லாம் ஃபாலோ பண்ணி பெண்ணை விட ஆணுக்கு பாவகிரகம் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இப்படி தோஷம் இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி படிப்புலையோ வசதியிலையோ தோற்றத்திலையோ எல்லாமே குறைவான ஒரு ஆணை பொறுத்தினாலும் சரி, அதே மாதிரி அப்படி ஒரு ஆணுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்தினாலும் சரி வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நம்ம ஜாதகத்திலேயே எவ்வளவு குற்றக்குறைகள் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இன்னும் பொண்ணு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிச்சிருக்கணும், இப்படிதான் உத்தியோகத்துல இருக்கணும் நல்லா நம்ம தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைவது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் அமையிறது ரொம்ப கஷ்டம், பெண்ணுக்கு ஆண் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பாருங்க 48 வயசு இவருக்கு நடக்குது, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு கல்யாணம் ஆயிருந்தது. என்ன காரணம்? 7ஆம் பாவத்துல கடும் நம்மளுக்கு பாவகிரகம், கலத்திரக்காரக நீசம். அவரே புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்ன விதிமுறையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுனாலதான் இத்தனைக்கும் பாருங்க இவர் திருமணம் ஆகாதவர், அந்த பொண்ணு திருமணமாகி டைவர்ஸான பொண்ணு, அந்த பொண்ணு திருமணம் ஆகி டைவர்ஸான பொண்ணு, மதம் மாறிய பொண்ணு, வேற மதத்து பொண்ணு இருந்தாலும் பெற்றோர்கள்லாம் சேர்ந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் நம்ம இறங்கி வந்தாதான் இந்த ஜனனத்துல திருமணங்கிறத நாம செஞ்சு பார்க்க முடியும். அப்படிங்கிறத இந்த விதிமுறையை நல்லா அழுத்தமா வச்சுக்கோங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் வந்து நிறைய விதிமுறை நம்ம வீடியோல கொடுத்துட்டே இருக்கிறோம். இது அத்தனையுமே ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க உங்ககிட்ட வர ஆய்வு ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு அல்லது ஒரு கருத்தரங்கத்துல நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்க ஒன்னொன்னா எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு சந்தேகம் வரப்ப இது மாதிரி கருத்தெல்லாம் நீங்க எடுத்து ஆய்வு பண்றப்ப உங்ககிட்ட ஜாதகம் வரப்ப நீங்க பொருத்தி பாக்குறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் 100% நம்ம சுகர்நாடியுடைய பண்டமண்டல் விதி அழகா பொருந்தி வரும் சார். ஜாதகம் படிக்கிறதுக்கு நீங்க தினசரி பாக்குறதுக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து பாக்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் நம்ம MGS சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.